ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் எரர் வருது. அதை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆன் பண்ணோம்னா E6ன்னு எரர் வருது. இது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிட்டு இது சிம்பிள் தான். ஓப்பன் பண்ணிட்டு இது மாஸ்பெட்டு, இது டயோடு, இது பார்த்திங்கன்னா இது கெப்பாசிட்டர், இது கெப்பாசிட்டர். இதில் இது ஹீட்டிங் கெப்பாசிட்டர். ஹீட் ஆகலைன்னா இந்த கெப்பாசிட்டர் மாற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எரர் 6ன்னு ப்ராப்ளம் என்னென்னா, எரர் 6னால் இந்த சென்சார் ப்ராப்ளம் தான். இந்த சென்சார் இருக்குதுல்ல, இந்த சென்சாரு ஷார்ட் ஆகிருக்கு. இது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த சென்சாரை இப்போ கழட்டிட்டு இந்த சென்சாரை கழட்டியாச்சு. இந்த சென்சார் ப்ராப்ளம். இது ஹீட்டிங் சென்சாரு. இது ப்ராப்ளமாக இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இன்னொரு சென்சார் வச்சுருக்கிறேன். அந்த சென்சாரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை பிசிபி போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க, இதை இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ எதுவும் போட தேவையில்லை. இப்போ செக் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த டிஸ்பிளே வயரை செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு போடலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ ப்ளக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வெரியுதுங்களா? இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகே, எரர் கிளியர் ஆகிடுச்சா? இப்போ எரர் 0ன்னு வர்றது என்னென்னா, எரர் 0 என்னென்னா ஏதாவது குண்டாவோ இல்லை ஏதாவது வச்சு ஹீட் பண்ணால் தான் இது அந்த சென்சார் இது பண்ணும். இது கையெல்லாம் வச்சிங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஓகேங்களா? தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.